ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு மின்சாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாப் பத்தின ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சேலரி 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சி இருக்கு, எக்ஸாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இதுதான் என்டிபிசில இருந்து ரிலீஸ் பண்ண அபிஷியல் ஜாப் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? என்டிபிசி லிமிடெட் இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்டிபிசி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் எனர்ஜி. இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இவங்க யாருக்கு வேகன்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேஃப்டி அட் ஜீரோ லெவல். ஓகேங்களா? இவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வேகன்சி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதை நீங்க மினிமமா 60 வாங்கியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க ஒரு டிப்ளமோ ஹோல்டரா இருந்தா கூட போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதுல டிப்ளமோ ஹோல்டரா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இந்த இதெல்லாம் நீங்க டிப்ளமோ ஹோல்டரா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் 50 அப்படிங்கறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உங்க அப்பர் ஏஜ் லிமிட் நீங்க 45 ஏஜ் வரைக்கும் இருந்தீங்கனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பே ஸ்கேல் 30,000 இருந்து 1,20,000 வரைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரிசர்வேஷன் கோட்டா இந்த 50 வேகன்சில இருந்து நீங்க அன்ரிசர்வ்டா இருந்தீங்கன்னா 22, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா நீங்க 5, ஓபிசியா இருந்தீங்கன்னா 14, எஸ்சி எஸ்டியா இருந்தா 6, எஸ்டியா இருந்தா 3 அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளாஸ் 10th. ஸோ நீங்க 10th மார்க் ஷீட் வேணும். எதுக்குன்னா உங்க நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் உங்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. அதுக்கப்புறம் உங்க இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி எதுக்குன்னா உங்க மார்க் செக் பண்றதுக்கு, அப்புறம் உங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் செக் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்க இங்க வாங்கின சிஜிபிஏ ஆர் சிஜிபிஐ ஆர் டிஜிபிஏ இதை நீங்க பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேஃப்டி டிப்ளமோ, ஃபைனல் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஆர் ஃபைனல் இயர் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் கோட்டால வரீங்க அப்படின்னா உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டி, எஸ்சி, ஓபிசி, நான் கிரீமி லேயர் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்க கேஸ்ட் சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஃபார்மேட் அந்த இதுல கரண்ட் பினான்சியல் இயரோட சென்ட்ரல் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா கரண்ட் இயரோட இன்கம் அண்ட் அசட் சர்டிபிகேட்டை நீங்க மென்ஷன் கொடுக்கணும், அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு டீட்டெயில அட்டாச் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்க ஹெல்த் கண்டிஷன் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்குள்ள போகணும். எங்கன்னா என்டிபிசி ஹாஸ்பிட்டல் அவங்க போய் நீங்க ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நோ ரிலாக்ஸேஷன் நீங்க ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நீங்க ஒரு இந்தியனா இருந்தா போதும். அண்ட் தென் நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில டிகிரி ஹோல்டரா இருக்கணும். மேல சொன்ன டிகிரில ஏதோ ஒரு டிகிரி இருந்தா நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நார்மல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி எல்லாமே கொடுப்பாங்களோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க careers.nptc.co.in
அந்த இதுல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து நீங்க கொடுக்கணும். எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து 300 rupees வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் யாரெல்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்டி, எஸ்சி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ்எஸ்எம் கேட்டகரி, இந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்க எதுவுமே யாருமே வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட வேணாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து எப்படின்னா ஸ்டேட் பேங்க் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட், இது வந்து ஆஃப்லைன் பேமெண்ட். ஆன்லைன் பேமெண்ட் வந்து நம்ம நார்மலா வந்து நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூலியமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ போடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுற டேட் வந்து 26/11/2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து 10 December 2024 அப்படிங்கறது வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு டெமோ வீடியோவும் மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.